ரைட். இந்த வீடியோவில் மின்காந்த கதிர்ப்பு சம்பந்தமான அடிப்படையான விடயங்களை பார்ப்போம். முதலாவது மின்காந்த கதிர்ப்புன்னு சொன்னால் மின்புலமும் காந்தப்புலமும் செங்குத்தாக பயணிக்கும் போது இப்போ இந்த இதில் பாருங்கள், இது மின்புலத்திட திசை உள்நோக்கி வாரும், காந்தப்புலத்திட திசை அதற்கு செங்குத்தாக மேல் நோக்கியும் இருக்கும்போது இது உள்நோக்கி போகுது. அப்போ இந்த மின்புலத்திட திசைக்கும் அதே போல் காந்தப்புலத்திட திசைக்கும் ரெண்டுக்குமே செங்குத்தாக மின்காந்த கதிர்ப்புகள் உருவாக்கப்படும். சரியே? அப்போ இதில் ஒரு செங்குத்து, அதாவது காந்தப்புலத்துக்கும் மின்புலத்துக்கும் செங்குத்தாக மின்காந்த கதிர்ப்பு உருவாக்கப்படும்னு சொன்னால் இதை நீங்கள் ஈஸியாக வழங்குறதுக்காக வேண்டி ஒரு சதுரமுகி ஒன்று கீறினீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சதுரமுகி நம்மளா கீறிக்கொள்வோமே. ரைட். அப்போ இதில் இந்த உச்சியை கருதுனீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுகள்லாம் விளிம்புகள், 12 விளிம்புகள் இருக்குது. அப்போ ஈஸியாக விளங்கி கொள்ளலாம். நீங்கள் விளங்கி கொண்டால் சரி. மின்புலத்திட திசைக்கும் மின்புலம் பயணிக்கும் திசைக்கும் காந்தப்புலம் பயணிக்கும் திசைக்கும் செங்குத்தாக மின்காந்த கதிர்ப்புகள் உருவாக்கப்படும். சரியே? ரைட். இப்போ இதில் இது மின்புலமாக இந்த உச்சியிலேருந்து இந்த வெளியாகிற இந்த விளிம்பை மின்புலமாக கருதினார், அதே போல் இந்த உச்சிலேருந்து வெளியாகிற இதை காந்தப்புலமாக கருதினால் ஈஸியாக வழங்குறதுக்காண்டி சொல்கிறேன். அப்போ இந்த மின்புலத்துக்கும் செங்குத்தாக வைக்கணும், அதே போல் காந்தப்புலத்துக்கும் செங்குத்தாக வைக்கணும்னு சொன்னால் கீழே உள்ள இந்த தளத்தில் உள்ள இந்த விளிம்பு மின்காந்த கதிர்ப்பு பயணிக்கும் திசையாக இருக்கும். சரியே? விளங்குறதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ மின்புலத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் செங்குத்தாக மின்காந்த கதிர்ப்புகள் உருவாகும். இது முதலாவது மின்காந்த கதிர்ப்பு சம்பந்தமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். சும்மா சுருக்கமாக அளிக்கிறேன். மின்புலத்திட திசைக்கும் காந்தப்புலத்திட திசைக்கும் செங்குத்தாக மின்காந்த கதிர்ப்புகள் பயணிக்கும். சரியே? தோற்றுவிக்கப்படும். அப்போ இதில் ரெண்டாவது விஷயம், இப்போ மின்புலத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் செங்குத்தாக பயணிக்கிறதால இந்த மின்புலத்தாலோ காந்தப்புலத்தாலோ இந்த மின்காந்த கதிர்ப்புகள் பாதிப்படையாது. மின்புலத்தாலோ காந்தப்புலத்தாலோ இந்த மின்காந்த கதிர்ப்புகள் பாதிப்படையாது. ஸோ ஒன்றாவது விஷயத்துக்கும் ரெண்டாவது விஷயத்துக்கும் தொடர்பிக்குது. ஸோ மின்புலத்தாலேயோ காந்தப்புலத்தாலேயோ இந்த மின்காந்த கதிர்ப்புகள் பாதிப்படையாது. ஒன்றாவதும் சரி, ரெண்டாவதும் சரி. அடுத்து இந்த மின்காந்த கதிர்ப்புகளை நோக்கினால் இந்த மின்காந்த கதிர்ப்புகளுக்கு திணிவு கிடையாது, திணிவற்றது, ஏற்றம் கிடையாது, ஏற்றமற்றது. அதே போல் ஊடகமும் இந்த மின்காந்த கதிர்ப்புகள் பயணிக்கிறதுக்கு ஊடகமும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மின்காந்த கதிர்ப்புகள் திணிவற்றது, ஏற்றமற்றது, பயணிப்பதற்கு ஊடகம் தேவையில்லை. ரைட். அடுத்த விஷயம், இந்த மின்காந்த கதிர்ப்புகளை அலைகளை ஒத்த ஆவர்த்தனத்துக்கு நம்ம சொல்லலாம். நாலாவது விஷயம் இந்த மின்காந்த கதிர்ப்புக்களை அலைகளை ஒத்த ஆவர்த்தனத்துக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அலைகள் படிச்சிப்பீங்கோ, ஓ லெவலில் படிச்சிப்பீங்கோ, படிக்காட்டி பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ அலைகள்னு சொன்னால் இதானே, இப்படி தான் அலையிட வடிவம், ஒரு குறுக்கலையிட வடிவத்தை நம்ம இவ்வாறு எழுதி கொள்ளலாம், இவ்வாறு கீறிக்கொள்ளலாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அலைநீளம்னு சொல்கிறது ஒத்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம். உதாரணத்துக்கு இதில் உச்சியாகவும் இது ஒரு உச்சியாகவும் அதுக்கு அடுத்த உச்சி இது. அப்போ இந்த ரெண்டு உச்சிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அலைநீளமாக நம்ம என்ன செய்யலாம், அலைநீளமாக சொல்லலாம். அல்லது இது தாலியாகவும், இந்த பாயிண்ட்டை தாலியாகவும், அதே போல் இந்த பாயிண்ட்டை தாலியாக எடுத்தோம்னு சொன்னால் தாலி. சரியே? அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தை அலைநீளமாக சொல்லலாம். ஸோ அலை இயக்கத்துக்கு, அலை ஆவர்த்தனத்துக்கு நம்ம இந்த மின்காந்த கதிர்ப்புட பயணத்தை ஒப்பிடலாம். அடுத்து அஞ்சாவது, இந்த மின்காந்த கதிர்ப்புட வேகத்துக்கான சமன்பாடு C=F(λ) சமன்பாட்டால் தரப்படும். சிங்கிறது வழியில் ஒளியின் வேகம் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் வேகம், அதாவது வேகம் ஒளியின் வேகத்தை குறிக்கும். மின்காந்த கதிர்ப்பாக இருந்தால் ஒளியின் வேகம் 3 × 10⁻⁻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 எஃப்ங்கிறது மீடுரன். ஸோ அந்த மின்காந்த கதிர்ப்புட மீடுரன், இதில் அலகு (s)−1 போடலாம், மீட்டர் 2 அலகு, அல்லது ஹெட்ஸ் போடலாம். அதே போல் லெம்டாங்கிறது அலை நீளம். ஸோ இவன் உங்களுக்கு எல்லா மின்காந்த கதிர்ப்புக்கள வேகமும் 3 × 10⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻ஆகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்கோ. அதன் அடிப்படையில் இப்போ அலை நீளம் தரப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த சமன்பாட்டை வச்சு உங்களுக்கு சி ஆல்ரெடி தெரியும், 2 தெரியாக்கணியம் தான் இப்போ இருக்குது. எஃப் இருக்குது, அதே போல் லெம்டா இருக்குது, சி தெரியும். ஸோ எஃப் இருக்குது, லெம்டா இருக்குது, சி தெரியும்னு சொன்னால்
உங்களுக்கு அலைநீளம் தரப்பட்ட இதை கண்டுபிடிக்கலாம், அல்லது மீட்டரம் தரப்பட்ட லெம்டாவை கண்டுபிடிக்கலாம். இவ்வளோதான் இந்த C = F லெம்டாவோட அடிப்படை பிரயோகம்.